ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போவது புத்திக்காரகன் புதன் பற்றி. பு புதன் ஆட்சி உச்சம் அதை தொடர்ந்து நாம மீனத்துல அவர் நீச்சமடைகிறார். புதன் மீனத்துல இருக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன ராசியில புதன் இருந்தா என்ன பலன்னு. உங்க ஜாதகத்துல புதனோடு வேற ஒரு கிரகம் இணைஞ்சிருந்தாலோ, வேற கிரகத்தோட பார்வை புதன் மேல இருந்தாலோ இந்த பலன்கள் மாறும். ஃபர்ஸ்ட் புதன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் வந்து புத்திகாரகன். புத்திசாலித்தனத்தை குறிக்கும். குயிக்கா டெசிஷன் எடுக்கிறது, பேச்சு திறமை, பிராக்டிக்கலா லாஜிக்கலா யோசிக்கிற திறமை, கிரிட்டிக்கலா யோசிக்கிறது, கைத்திறன், கையால வேலை செய்வது, டைப்பிங், கிராஃப்ட், கார்பென்ட்ரி, இந்த மாதிரி கையால வேலை செய்வது. இப்போ மீன ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ கட்டத்துல அது வந்து 12ஆம் வீடை குறிக்கும். இது வந்து காலபுருஷ கட்டம். நீங்க வந்து புதன் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு உங்களோட லக்னத்துல இருந்து கவுண்ட் பண்ணணும். மீன ராசி என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம், தனிமை, ஆசிரமங்கள், கற்பனை சக்தி, கனவுகள், இதெல்லாம் குறிக்கும். இங்க புதன் ஏன் நீச்சமாறார்? புதன் வந்து அறிவு, லாஜிக். மீனம் வந்து ஜல தத்துவம், அது வந்து உணர்ச்சிகளை குறிக்கும். லாஜிக் வர்சஸ் உணர்ச்சி, இதோட போராட்டத்தினால புதனுக்கு இங்க நல்லபடியா செயல்பட முடியாது. புதன் வந்து டீடைல்ஸை குறிக்கும். தட் இஸ் துல்லியமான விவரங்கள் எதிர்பார்ப்பார் புதன். ஆனா மீன ராசி வந்து ஒரு கடல் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு ஓஷன் மாதிரி வச்சுக்கலாம், எல்லை இல்லாத கடல் மாதிரி. சின்ன விவரங்களை விட அவங்களுக்கு பெரிய கனவுகள், கற்பனைகள், இதுக்கெல்லாம் தான் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புதனோட துல்லியம், பெர்ஃபெக்ஷன், அதெல்லாம் வந்து இங்க மங்கி போயிடும். இந்த மீன ராசி மக்கள் பேசுறத கேட்டீங்கன்னா ரொம்ப லைக் நான் இம்பர்ஃபெக்ஷன்ல பெர்ஃபெக்ஷன் தேடுறேன் இப்படிலாம் பேசுவாங்க. இவங்க பேசுறது வந்து சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் நிறைய விதத்துல அவங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால நிறைய பேர் மிஸ் பண்றதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. மீன ராசி வந்து கன்னி ராசிக்கு ஆப்போசிட். இங்க வந்து உச்சமாறாரு, இங்க ஆப்போசிட்டா அவரு வந்து நீச்சமாறாரு. கன்னி ராசி பாத்தீங்கன்னா ரொம்ப பிராக்டிக்கலான ராசி. ஏன்னா இது பிருத்திவி தத்துவம். நடைமுறை சார்ந்த ராசி இது. இதுக்கு ஆப்போசிட் தான் மீன ராசி, கற்பனை சார்ந்த ராசி. இப்போ பாசிட்டிவ் பத்தி பேசலாம், ஏன்னா பாசிட்டிவும் இருக்கு. நிறைய எழுத்தாளர்கள், ரைட்டர்ஸ், நாவலிஸ்ட், புக் எழுதுறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த பொசிஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஹாரி பாட்டர் மாதிரி புக்கு படிச்சீங்கன்னா அவங்க கற்பனையிலேயே ஒரு தனி உலகத்தையே வந்து அவங்க உண்டாக்கியிருப்பாங்க, அதை பத்தி எழுதுவாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பொசிஷன். இன்னொரு விஷயம் வந்து அவங்க ஒரு விஷயத்த வந்து அறிவால புரிஞ்சுக்கிறத விட உணர்ச்சியால புரிஞ்சுப்பாங்க. நிறைய கவுன்சிலர்ஸ்க்கு இந்த பொசிஷன் இருக்கலாம், நிறைய ஆக்டர்ஸ்க்கு இந்த பொசிஷன் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்லி திங் இவங்க கிட்ட வந்து நம்ம இவங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது வந்து டிசிஷன் எடுக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு டிசிஷன் எடுக்காம இருக்கணும். அது மட்டும்தான் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. ஃபைனலி வந்து இது நீச்ச பங்கம் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ மீனம் வந்து மீனத்தோட ராசி அதிபதி வந்து குரு. குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா இந்த குழப்பம் வந்து ஞானமா மாறிடும். இவங்க வந்து ஈஸியா இவங்க வந்து ஒரு ஆலோசகர்கள், கவுன்சிலர்ஸ், இல்ல ஆன்மீக பேச்சாளர்கள், இந்த மாதிரி அவங்க வந்து ஆக சான்ஸ் இருக்கு. ஃபைனலி எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ரேவதியில இருந்தா வந்து மற்ற 2 நட்சத்திரத்தை விட இன்னும் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா ரேவதி வந்து புதனோட நட்சத்திரம். போக போக இந்த நட்சத்திரத்தோட குணங்கள் எல்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து இன்னும் ஒரு புரிதல் வரும், கிரகங்கள் இங்க எப்படி வேலை செய்யுதுன்னு. இப்போதைக்கு இதுதான் வந்து ஜெனரல் பலன்கள் நீச்ச புதனோடு. நன்றி கலா. நன்றி.